ஒருவருக்கு பதிலா இன்னொருத்தரை தூக்கி இருக்கிறது இந்தியா. அதாவது அதுவும் சும்மா இல்ல, அணியினுடைய தலைவரை தூக்கி போட்டு சுருதனை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல இந்திய அணி பக்கம் நான் மிகப்பெரிய ஆதரவு வழங்குறது காரணம்னு சொன்னா, யாரா இருந்தாலும் சரிதான், விளையாடல வயசு இது அனுபவம் எதுவுமே இல்லை, நீ விளையாடலைன்னா அடுத்தவருக்கான வாய்ப்பை நாங்க வழங்குவோம் அப்படின்றது இந்திய அணியினுடைய நான் கடந்த காலங்களில் பார்த்த ஒரு நல்ல விஷயம். நான் சொல்லுவேன், திறமைன்றதை தாண்டி விளையாடல அல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றது இல்ல, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சது, அடுத்த T20 வேர்ல்ட் கப் 2 வருஷத்துல நடக்க போகுது. இப்ப 2 வருஷத்துக்குள்ள நாங்கள் என்ன தயார்படுத்தல செய்ய வேண்டும், அந்த தயார்படுத்தலுக்கு என்ன தேவை? ரைட், நீங்கள் காணும், நீங்க டாப் பெர்ஃபார்மர், நீங்களா விலக இல்லை, அதனால நாங்க உங்களை விலக்கி வச்சிருக்கிறோம் என்று ஒரு முடிவெடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அந்த வீரட ரசிகரா ஒரு ஆதரவாளரா பாக்க இது பிழைதானே செய்திருக்க கூடாதானே என்ற மாதிரியும் இருக்கு. நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா இந்திய அணியினுடைய அந்த எதிர்கால நோக்கம், அந்த அடுத்த டீமை எப்படி கொண்டு போகணும், யாருக்கு அடுத்து வாய்ப்பு வழங்கணும்ன்ற அந்த சரியான இது நான் 90-99% பார்த்தது இந்திய அணியில. இங்கிலாந்துக்கு டெஸ்ட் தொடருக்காக சென்ற போது ரோஹித் சர்மா இல்லை, விராட் கோலி இல்லை. இது பிழையான விஷயம். குறைந்த விராட் கோலிய நீங்க கொண்டே போயிருக்க வேண்டும். விராட் கோலியை நீக்க வச்சது, அழுத்தம் கொடுத்து அவர் ரிட்டையர்மெண்ட் செய்ய வச்சீங்கன்னு. ஆனா இங்கிலாந்தில் நடந்தது வேறு கதை. அவர்கள் இருவரும் இல்லாமல் எங்களால் முடியும் என்று சாதித்து காட்டி போட்டு வந்தது இந்திய அணி. இதே இது வேறொரு நாடு, இலங்கையும் விட்டுருங்க, இலங்கை கண்டிப்பா அதை செஞ்சிருக்காது. சரிதானே? இப்ப சூரியகுமார் யாதவ் ஒரு ஆள் மாதிரி ஒரு தலைவர், அவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர், அவர் இன்னும் விளையாடுவார், IPL எல்லாம் ஓகே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப சூரியவம்சி மாதிரி ஒரு வீரர் உள்ள வரும்போது அவருக்கு இப்பதான் 15 வயசு, அவருக்கு இன்னும் காலம் இருக்கு, சூரியகுமார் தான் முக்கியம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு 5 வருஷத்தை வச்சு சூரியகுமாரையும் இல்லாமாக்கி சூரியவம்சியையும் இல்லாமாக்கிருப்பாங்க. இலங்கையா இருந்திருந்தா ஆஸ்திரேலியா இதை செய்யாது. ஆஸ்திரேலியாவில் இதே போல்ட் டிசிஷன்ஸ் இருக்கின்றது. டாப் பீக் இருக்கின்ற வேளையில ஒன்று வீரர்கள் ஓய்வு பெற்று போவார்கள். ஆடம் கில்க்ரிஸ்ட் எல்லாம் போகின்ற வேளையில், மேத்யூ ஹெய்டன் போகின்ற வேளையில், ஏன் இவர்கள் எல்லாம் போகின்றார்கள், ரிக்கி பாண்டிங் தூக்கப்பட்டார், இப்படியானவர்கள் எல்லாம் போன வேளையில் ஆஸ்திரேலியா இதே டிசிஷன்ஸ் எடுத்ததால் தான் அந்த காலத்தில் ஆஸ்திரேலியா டாப்ல இருந்தது. அதே நிலைமையை தான் இப்பொழுது இந்தியா செய்து. நீங்க சொன்னது போன்று இலங்கையில் இது இன்னும் நடைபெறவில்லை, நடைபெறுகிறது. அப்படி செஞ்சிருந்தா எத்தனையோ வீரர்கள் இலங்கை அணிக்குள்ள போய் இருந்திருப்பாங்க, வெளியே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசு குறையன்னு சொல்லிட்டு. ஏன்னா 15 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும், 21 வயசு வரைக்கும் கூட வெளியே இருந்து இந்த கிளப் மேட்சுகள் விளையாடுறது, டீம்ல விளையாடுறது, இந்த மாதிரியான இதுல இருக்காங்க. ஆனா 35 வயசு தாண்டி இலங்கை அணி வீரர்கள் விளையாடுறாங்க. இப்போ ஏ அணிக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் 33 வயதான நிரோஷன் டெக்வெல்லா அணியின் உபதலைவராக இருக்கின்றார். இது தொடர்பில் மிகப்பெரிய விமர்சனங்கள் இருக்கின்றன. அது ஒழுங்கா விளையாடலாம் பரவாயில்ல, சரி ஓகே, அடாதடி ஒரு துடுப்பாடு வேற 36 வயசாகியும் பரவாயில்ல, வேற வச்சே ஆகணும், என்னடா வயசே போயிட்டு இருக்கு, இந்த மனுஷன் விளையாடி கொண்டே இருக்கு அப்படின்ற அளவுக்கு கூட யாரும் இல்லை. அதான் ஏ டீம் என்று சொல்லி ஒரு டீமை செலக்ட் பண்ணி அதுல 30 வயசு 35 வயசுல உள்ளவங்க எல்லாத்தையும் நீங்க வச்சிருப்பீங்களா இருந்தா என்ன 2ஆம் கட்ட அணி என்னதை வளர்க்கின்றீர்கள்? அடுத்த அதுலயே 35 வயசுக்காரங்களா இருக்கு. இல்ல, இலங்கை அணியில அதுல பார்க்க வயசு குறைஞ்சவங்க இருக்கிறாங்க. இளையவர்களை உருவாக்க வேண்டும், ஆனால் அதற்கு உருவாக்கவில்லை. ஆனால் ஏதோ அண்மை காலத்தில் நல்ல சம்பவங்கள் சிலது நடைபெறுகின்றன. சார்ஜனுக்கு 4 நாட்கள் போட்டியில் உபதலைவர் பதவி வழங்க அப்படியா செய்ய முதல்ல அதே மாதிரி செய்யப்பட்டிருக்கிறது. மாதுளனை எமர்ஜிங் டீம் மற்றும் A டீம் 50 ஓவர்ஸுக்கு எடுத்திருக்கிறாங்க. வியாஸ்காந்த் எடுத்திருக்கிறாங்க. முகமது ஷிராஸ் வந்திருக்கின்றார். இன்னும் ஒரு இஸ்லாமிய வீரர் வந்திருக்கின்றார். இப்படி கொஞ்சம் சிறுபான்மையின வீரர்களும் A டீம் எமர்ஜிங் டீம் எல்லாத்துக்குள்ளேயும் வந்திருக்கிறாங்க. ஓகே, அது நல்ல விஷயம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை பெரும்பான்மை இல்லை, எனக்கு வயசு குறைஞ்சு ஓகே நல்லா விளையாடக்கூடிய யாரா இருந்தாலும் சரி இலங்கை அணிக்குள்ள வரணும். ஏன்டா கொண்டு வரீங்க இல்லைன்றா என்னுடைய பெரிய ஆதங்கமே. இந்தியா இப்ப அணி அறிவிச்சது, முக்கியமான 2 பேர் வெளியே போயிடும். அதாவது T20 உலக கண்ணத்துல விளையாடி வெற்றி பெற்ற சாம்பியன்ஸ் அணியில இருந்த 3 பேர் உண்மையிலேயே. அணியின் தலைவர் சூரியகுமார் ஜாதவ், அணியின் தலைவர் சூரியகுமார் ஜாதவ், சகோதரி வீரர் ஹார்திக் பாண்டியா அவரும் இல்லை, அவரையும் தூக்கி விட்டார்கள். அதே மாதிரி ரிங்கு சிங் இவரையும் 3 பேருமே நல்ல. ஏன் இவர்களை தூக்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும்? எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும். இவர்களிலும் பார்க்க மற்றவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தேவை என்கின்ற அடிப்படையில் தலைவராக ஸ்ரேயாஸ் ஐயரை எனக்கு இதுலதான் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஏற்கனவே ஒரு பிழை நடந்து விட்டது என்பதை ஒரு மாதிரியாக சமாளித்து செய்து விட்டார்கள். அவரை அணித்தலைவராக நேரடியாக உள்ளே கொண்டு வருகின்றார்கள். பொதுவாக இருக்கின்ற ஒரு வீரரை வைத்துக் கொண்டு செய்கிறதுதான் வழக்கம். ஸ்ரேயாஸ் ஐயரை உள்ளே கொண்டு வருகின்றார்கள். அதே மாதிரி திலக் வர்மாவை இப்பொழுதே உபதலைவராகி அவர்தான் இந்திய A அணிக்கு தலைமை தாங்கி இலங்கை வருகின்றார். அடுத்த தலைவரை
தயார் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் தேவை, அடுத்த 2 வருடங்களின் பின்னர் அணி எப்படி இருக்க வேண்டும் என்று இப்ப ஆரம்பிக்கின்றோம். இதுல கொடுமை என்னண்டா, சாய் சுதர்ஷன் ஐபிஎல்ல போட்டு வெளுவெளுன்னு வெளுத்த, சுப்மன் கில் ஃபைனலுக்கே வந்து நான் நினைக்கிற கப்ப தூக்குற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா டீம்ல T20 டீம்ல அவங்களுக்கு இடம் இல்ல. அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது. இப்ப இந்த அணிக்குள்ள வந்திருக்கின்ற வீரர்களையும் பார்த்தால் ஸ்ரேயாஸ் ஐயர், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், சிவம் துபே, திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் சூரியவன்சி, ரவி பிஷ்னோய், முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷிப் சிங், பிரின்ஸ் யாதவ். இவர்களில் யாராவது ஒருவர் இந்த அணிக்குள் பொருத்தமில்லை என்று சொல்லவும் முடியாத இருக்கு. யாருமே சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள்ல சில சர்க்கிள் இருக்கும், ஒவ்வொரு போட்டிகள்ல சர்க்கிள் இருக்கும். ஆனா பொதுவா நீ இந்த வீரர்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 வருஷத்துக்கு இந்த அணியை அசைக்க முடியாது. இதை அடுத்த உலக கிண்ணத்திற்கான அணியாக, அடுத்த உலக கிண்ணத்துக்கு வருகின்ற வேளையில் சந்திர கிட்டத்தட்ட சூரியவன்சி 18 வயசு கிட்ட வந்து சரியா டாப் பெர்ஃபார்மிங்ல இருப்பாருன்னு நான். சூரியவன்சி பத்தி நிறைய பேசப்படுது தானே. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப ஆக குறைந்த வயசுல ஒரு தேசிய அணிக்குள்ள முதல் இடம் பிடிச்சவர் இவர் தானா? இல்ல, இப்ப இதுவரையில் புள்ளி விவரங்கள் பதிவுகளின் அடிப்படையில் பாகிஸ்தானின் ஹசன் ராசா. ஹசன் ராசா 96ஆம் ஆண்டில் 14 வயதும் 235 நாட்களும் என்று நம்புகின்றேன் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் அறிமுகத்தை மேற்கொள்கின்றார். சூரியவன்சி இப்பொழுது எப்படி பேசப்படுகின்றாரோ அதே போன்று ஹசன் ராசா அந்த காலத்தில் பேசப்பட்டார். பத்திரிகைகளில் 400 ஓட்டங்களை பெற்றது அப்படி என்றெல்லாம் பல விஷயங்கள் அதிகமா அந்த நேரம் பேப்பர் தானே அதிகமாக வந்தது. அவருக்கு அறிமுகத்தை வழங்கினார்கள். ஆனால் அவர் இன்டர்நேஷனல் ஃபெயிலியர், வரும் 7 போட்டிகளோடு காணாமல் போய்விட்டார். சூரியவன்சியை எடுத்துக்கொண்டாலும் சூரியவன்சி போன்று 16 வயதுக்குட்பட்ட 7 வீரர்கள் அறிமுகமாகி இருக்கின்றார்கள். சூரியவன்சி அயர்லாண்டோடு முதல் போட்டியில் விளையாடினால் 15 வயதும் 91 நாட்களிலும் அவருக்கான சர்வதேச அறிமுகம் கிடைக்கும். ஹசன் ராசாவுக்கு தான் அந்த அறிமுகமும் இருக்கின்றது. அதாவது 2வதாக வருவார். இந்தியா சார்பில் வயது குறைந்த வீரர். என்னை பொறுத்தவரையில் ஹசன் ராசாவின் வயது சர்ச்சைகள் இருக்கின்றன. அதை பாகிஸ்தான் செய்து கொண்டது அல்லது அந்த ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் உண்மையில் சூரியவன்சிக்கு அந்த சாதனையை கொடுக்கலாம். நாங்கள் சென்று அந்த சூரியவன்சியின் வயது, ஏனைய வீரர்கள் பற்றிய முழுமையான ஒரு விவரங்களோடு சரியான ஒரு தனி வீடியோ செய்த அது நிறைய பேர் நிறைய நான் பார்த்தேன். அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டேன்னா, நிறைய பேர் இல்ல இதுக்கு முதலும் விளையாடிருக்காங்க, இந்த வயசுலயும் விளையாடிருக்காங்க, இது நாட்கணக்குல தான் அவர் வந்து குறைவா இருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. குழப்பமா இருக்கு. இது வந்து என்ன பொறுத்தவரையில் ஒன்று இந்தியாவில் இருந்து இவ்வாறு ஒரு வீரர் வந்திருப்பது, இப்பொழுது இந்தியா தான் கிரிக்கெட் என்றால் கிரிக்கெட்டின் பிரபலம் என்பது, அடுத்தது சோசியல் மீடியா, இவற்றின் ஹைப் மூலமாகத்தான் இது உருவாக்கப்பட்டது. நான் சொல்லிக் கொண்டு வருகின்ற விஷயம் 86, 85, 86, 87ஆம் ஆண்டு காலகட்டங்களில் பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் பத்திரிகைகளின் பூரா சச்சினின் பெயர் இவ்வாறு இருந்திருக்கு. சச்சின் ஆனா பாகிஸ்தான் அணியினுடைய அதே மாதிரி 16 வயது அவர் வரும்போது சச்சினை விட வயது குறைவு அவருக்கு. அவருடையதும் அந்த காலத்தில் அவ்வாறுதான் இருந்தது. வந்தவரத்திலேயே அடித்து சாதனை படைத்தார். இப்படி பல விஷயங்கள் அவர்களுக்கும் இருக்கின்றன. இது இப்பொழுது இந்த சோசியல் மீடியா ஹைப் அதன் மூலமாக இன்னும் அதிகமாக சூரியவன்சியை கிடைத்திருக்கின்றது. அதே போன்று 6 ஓட்டங்களை அடித்தாடுகின்றார். T20 மோகம் இவற்றின் காரணமாக மிக அதிகமாக பேசப்படுகின்றார். சரி, அவர் வந்துட்டார் இலங்கைக்கு. இப்ப நான் நேற்று சோசியல் மீடியா எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது கிரிக்கெட் மேட்ச் எனக்கு டேட் தெரியாது. நீங்க இப்ப சொல்ல 11ஆம் தேதி இப்பதான் பார்த்தேன். சரியா? ஆனா பார்த்தா கண்டி தலதா மாளிகை போயிருக்காரு, கொஞ்சம் ஒரு ட்ரிப் போயிருக்காரு. கண்டிப்பா போய் எல்லாமே ஃபேக். இன்னைக்கு காலையில் அறிவிச்சிட்டேன். அப்படி சந்திச்ச தலதா மாளிகை போனார், எல்லாமே ஃபேக் என்பதை பிரதமர் ஊடக யோசிச்சோம். அதுக்கிடையில எப்படி இங்க பிராக்டிஸ் நடக்கணும் தானே, இது என்ன நடந்துச்சுக்கிட்ட யோசிச்சு அப்பயே யோசிச்சோம். ஓகே, என்னமோ நம்ம ஆக்கள் ஏஐல விளையாடிருக்காங்க. சூரியவன்சி அவ்வளவு ட்ரெண்டிங். அது பார்க்க இப்ப இந்தியா ஏஐல போட்டிகள் இருக்கு தானே, இதை பாக்குறதுக்கு தமிழுக்கு நிறைய பேர் போறாங்க கட்டாயம். அதுலயும் இப்ப வடக்கு கிழக்கு தெரியும் தானே உங்களுக்கு, சாதாரணமாக கொஞ்சம் அதிகமாக இந்திய ரசிகர்கள். எனவே தம்புள்ளையில் இந்திய ஏயின் போட்டிகள் குறிப்பாக சூரியவன்சியை பார்ப்பதற்கு நிறைய பேர் செல்ல போறாங்க. மற்றது இங்க வந்து ஒரு மழை குழப்பம் இருக்கு. இப்ப கிரிக்கெட் போட்டி வந்தாலே இலங்கையில ஒரு மழை குழப்பம் நேற்றில இருந்து இந்த மழை குழப்பம் வந்திருக்கு. அதுல வானிலையும் என்ன சொல்லிக்காண்ட வடக்கு கிழக்கு மத்திய வட மத்திய அந்த ஊவா அந்த பக்கம் தான் எல்லாமே. அங்கதான் மழை பெய்ய போகுது. கொழும்பு வந்து சும்மா இல்ல, அப்ப மழை மாதிரி இருக்கு, மழை பெய்யுது, இல்ல மழை வரா மாதிரி இருக்கு, மழை வராது. கொழும்புல மழை பெய்யுது, மழை பெய்யாது நினைக்கும் போது மழை பெய்யுது. கொழும்புல எப்படி மழை பெய்யுது தானே, பிரேமதாசாவில மேட்ச் நடந்தா அங்க மட்டும் பெய்யும் இல்ல, அதுக்குள்ள மட்டும் பெய்யாது, சுத்தி வர பெய்யும், அல்லது கிரவுண்டுக்குள்ள மட்டும் மழை பெய்யும், கிரவுண்டுக்கு வெளியால பெய்யாது. இப்படிதான் கொழும்புல மழை. இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் உண்டு நம்ம கிட்ட இருக்கு. இப்ப கடந்த நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு. இந்த போட்டி என்னவா நடக்க போகும்னு தெரியல. ஏற்கனவே இலங்கை மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையான போட்டி ஒன்று இல்லாம போயிட்டு
இன்றைய தினம் அடுத்த போட்டி தான் இரவு பொழுது எங்கள் நேரப்படி அதிகாலை 1 மணிக்கு. இன்றைய போட்டியும் மழையால் குழப்பப்பட அல்லது நின்று விளையாடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. போன போட்டி அப்படியே ஃபுல்லா விட்டுட்டாங்க. இதனால என்ன பாதிப்பு அணிகளுக்கு? இலங்கை அணி 1-0 என முன்னிலையில் இருக்குது. இன்றைய தினம் வெற்றி பெற்றுக் கொள்கின்ற அணிக்கு தொடர். தற்செயலா இன்றும் மழை காரணமாக போட்டி போச்சுன்னு சொன்னா இலங்கை அணிக்கு அப்ப தூக்கிடுவாங்க. அப்ப சார் நாங்க ஏற்கனவே தூக்கிட்டோம் கப்ப. ஒரு மேட்ச் வென்றபடியே இப்ப கப்ப வெஸ்ட் இண்டீஸுக்கு கொடுக்க மாட்டோம். இன்றைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வென்றாலும் ட்ரோ. சரி. அப்ப 2 பேருக்கு உடச்சு கொடுக்கணும் அப்ப. பரவாயில்ல. இலங்கை அணி இப்ப ஒரு பெரிய ஒரு மாற்றத்தோட தான் போயிருக்காங்க. அந்த மாற்றத்தினுடைய ஒரு சின்ன சந்தோஷத்தை ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, பரவாயில்ல. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த வீடியோல பேசுவோம். 11ஆம் தேதி போட்டி ஆரம்பிக்கப்பட போகுது இங்க இலங்கையில, நம்பூர்ல. அந்த போட்டி நடக்கணும்ன்றது பல பேருடைய கிரிக்கெட் ரசிகர்களுடைய பெரிய ஒரு இது. என்ன வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு துடுப்பாட்ட வீரரா, கிரிக்கெட் வீரரா வரப்போற ஒருத்தர் இலங்கையில ஒரு சர்வதேச போட்டியில முதலாவது விளையாட போறாரு. அது பெருமையா நாங்க சொல்றோம். இலங்கையில விளையாட்டான முதல் தடவை. அந்த மாதிரி ஒரு வரலாற்று முக்கியத்துவமா இந்த போட்டி நடக்க போகுது. அந்த போட்டியை நாங்களும் எதிர்பார்க்கிறோம்.